தமிழ் அறிவு 86 சேனல் காணும் அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் என் இனிய வணக்கம். நேற்று நடைபெற்ற டிபேட் சேனல் டிபேட் ஒன்றில் கேள்விக்களம், அது கேள்விக்களம். அந்த நிகழ்ச்சியில் நம்ம அண்ணன் புரட்சிதாசன், அவர் பிஜேபி, அவர் பேசுகிறாரு. பேசுறதெல்லாம் சரிதான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவருக்கும் சில விஷயங்கள் தெரியணும்னு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்னன்னா, உணர்ச்சி பூர்வமானவர்கள் தமிழர்கள் அப்படின்னு சொல்றாரு. அது 100% உண்மை. உணர்ச்சி பூர்வமானவர்கள், உணர்ச்சி பூர்வமாக தான். ஆனால் எந்த விஷயத்துக்கு உணர்ச்சி பூர்வமாக இருக்கணுமோ அந்த விஷயத்துக்கு மட்டும் தான் உணர்ச்சி பூர்வமாக நம்ம இருக்க முடியும். எல்லா விஷயத்துக்கும் உணர்ச்சி பூர்வமாக நம்ம இருந்துட முடியாது இல்லையாண்ணா? அண்ணா புரட்சி கவிதாசன் அண்ணா, நீங்கள் ஒரு அட்வொகேட், உங்களுக்கு நாங்கள் சொல்ல வேண்டியதெல்லாம் எதுவும் இல்லை. ஏன்னா எல்லாம் உங்களுக்கே தெரியும். தமிழர்களை பிஜேபிக்காக உணர்ச்சி பூர்வமானவர்கள் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு நம்மளே தாழ்த்தி நீங்கள் பேசாதீங்கண்ணா. அது யாருக்கும் சரியில்லை. அது கஷ்டமாக இருக்குது கேட்கறதுக்கு. உணர்ச்சி பூர்வமானவர்கள் தமிழர்கள் தான், உண்மை தான். ஆனால் எந்த விஷயத்துக்கு உணர்ச்சி பூர்வமாக இருக்கணும், எந்த விஷயத்தில் அமைதியாக இருக்கணும், எந்த விஷயத்தில் கேள்வி கேட்கணும், எப்போ நம்ம செயல்பாட்டில் இறங்கணும் அப்படின்ற விஷயம் எல்லாருக்குமே தமிழர்களுக்கு தெளிவாக தெரியும். சரிங்களாண்ணா? அதனால் அந்த மாதிரி ஒரு விஷயத்த அவங்களுக்காக எடுத்துன்னு போயிட்டு தமிழர்களை அடகு வைக்காதீங்க. சரிங்களா? அது அவங்களுக்கு தான் ப்ளஸ்ஸு. உங்களுக்கும் ப்ளஸ் என்னன்னு தெரியாது எனக்கு. அவங்களுக்கு ப்ளஸ் தான் அது. இன்னொரு விஷயம் என்னன்னா, அண்ணன் சொன்னது, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, பிஜேபி கூட கூட்டணி வச்சாங்கோ ஏடிஎம்கே. அவங்க என்னென்ன பண்ணாங்கோ, கூட்டணியில் என்னென்ன செஞ்சாங்கோ, அப்போ மக்களுக்கு எவ்வளோ நெருக்கடி கொடுத்தாங்கோ பிஜேபி கூட்டணி வச்சுக்கின்னு, அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியாமல் இருக்குமாண்ணா? நீங்கள் ஒரு அட்வொகேட்ண்ணா, உங்களுக்கு தெரியாமலாம் இருக்காது. உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் என்னென்ன நடந்துச்சுன்னு. சட்டத்தை என்ன அந்த 3 வருஷம் 4 வருஷம் நம்ம எடப்பாடியார் பிஜேபி கூட கூட்டணி இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கு என்ன சலுகை குடுத்தாங்கன்னே எனக்கு எனக்கு தெரியல. ஏன்னா நான் ஒரு சாதாரண பாமர மக்கள், நானும் ஒருத்தன் தான். எனக்கு என்ன சலுகை நம்ம மக்களுக்கு என்ன சலுகை குடுத்தாங்கன்னு தெரியாது. சட்டம் மக்களுக்காக என்ன நல்லது செஞ்சாங்கன்றது இதுவரைக்குமே ஏடிஎம்கே அரசு சொல்லவே இல்ல. ஏடிஎம்கே அரசு சொல்லல. நமக்கு தெரியாது. ஏன்னா அவங்க செஞ்சிருந்தா நமக்கு தெரியும். ஒருவேளை எனக்கு தெரியாம கூட இருக்கலாம். அது எனக்கு அவ்வளோ கிளியரா தெரியலண்ணா. ஆனா அப்பயும் கூட நம்ம ஆளுங்கோ சண்டை போடல. ஏன் எங்களுக்கு இது செய்யலன்னு சச்சரவு பண்ணல. அமைதியா தான் இருந்தாங்கோ. அப்போ நெனச்சிருந்தாக்கா, நீங்க சொன்னீங்களே உணர்ச்சி பூர்வமானவர்கள், உணர்ச்சி பூர்வமானவர்கள்ன்னு. அந்த உணர்ச்சி பூர்வமெல்லாம் அப்ப இல்ல. இப்ப தெரியுதாண்ணா? தமிழர்களுக்கு எவ்வளோ சகிப்புத்தன்மை இருக்குதுன்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ப நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் பிஜேபி ஆட்சி பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு அது எல்லாம் பேசறது தான் நானும் சொல்றேன். நான் தனிப்பட்ட முறையில எதுவும் சொல்லல. எல்லாரும் சொல்றது, எல்லாம் பேசுறது. என்ன விஷயம்னா, ர மசூதிய இடிச்சுட்டு நம்ம கோயில் கட்டிக்கிறோம் நம்போ. இல்லையாண்ணா? அப்போ கூட பார்த்தீங்கன்னாக்கா, யாருமே உணர்ச்சி வசப்படலண்ணா. யாருமே உணர்ச்சி வசப்படல. எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா, நிதானமா தான் இருக்கிறாங்கோ. ஏன் நிதானமா இருக்கிறாங்கன்னாக்கா, அதுதான் தமிழர்களுக்கு கொடுத்த அறிவு. அதுக்காக தான் அவங்க நிதானமா இருக்கிறாங்கோ. ஸோ, அங்கேயும் உணர்ச்சி வசப்படல. சரியாண்ணா? நம்போ என்ன வேணாலும் பேசிறக்கூடாதுண்ணா. சரியா? நம்போ அட்வொகேட்டு, நமக்கு சட்டம் தெரியும் அப்படி ஏதாவது பேசாதீங்கண்ணா. இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க இந்த டிபேட் நிகழ்ச்சியில பேசுறீங்க பாருண்ணா, அது கொஞ்சம் நம்ம ஆவேசமா பேச வேண்டியது இல்லண்ணா. ஏன்னா, ஆவேசமா பேசுனாக்கா, அ அது பொதுவா பொதுமக்கள் சொல்றது என்னன்னா, பிஜேபிக்காரங்க தான் அ ஒரு தப்ப மறைக்கிறதுக்கு இன்னொருத்தவ ஆவேசமா பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க ஊர் பக்கம்லாம் அதான் சொல்லுவாங்க. இவங்க பிஜேபிக்காரனாக்கா ஆவேசமா பேசுவாங்க. ஏன்னாக்கா, அவங்க செஞ்ச தப்ப மறைக்கணும்னாக்கா, ஆவேசமா பேசுவாங்க அப்படின்னு பொதுவாவே மக்கள் பேசுற விஷயத்த நான் சொல்றேன். நானா சொல்லல. மக்கள் பேசுறத தான் நான் சொல்றேன் நானு. நீங்க வேணா அது நீங்க செக் பண்ணி பார்த்துக்கங்க. மக்கள் சொல்றது தான் நான் சொல்றேன். சரிங்களாண்ணா? இந்த ஒரு விஷயம். அதே மாதிரி அண்ணனுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க சொன்னீங்கல்லண்ணா, அ இப்படியே பேசணும், அப்படி அதெல்லாம் வேணாம்.
இப்போ எங்க அண்ணங்கிறாரு, எழுச்சி தமிழ் எங்க அண்ணங்கிறாரு. எங்க அண்ணன் பேசாதவா நீங்க பேசிட்டு போறீங்க? அ எங்க அண்ணன் பேசாதவா நீங்க பேசிட்டு போறீங்க? அப்படிலாம் ஒண்ணும் பேசிட முடியாதுல்லண்ணா. அவரு உலக அரசியல் பேசுறவரு எங்க அண்ணன். ம். அதனால நம்ப பேசக்கூடாது. அதே மாரி இப்போ நம்ப அ சிஎம் ஸ்டாலின் அவர்கள், அவரு பேசாததான் நம்ப பேசிட்டு போறோம். அப்படிலாம் ஒண்ணும் பேசிட முடியாதுல்லண்ணா. நிதானமா தானே பேசுறாங்க. ஏன் தந்தை பெரியார் பேசாத நம்ம பேசிட்டு போறோம். அதெல்லாம் ஒண்ணும் பேசதில்லண்ணா. சரிங்களா? நம்ப ஏதோ பேசுறோம், பண்றோம். நம்போ இந்த இடத்துல வந்து நம்போ எதையும் விட்டு குடுக்காம நம்ம பேசிறக்கூடாதுன்னு நீங்க பேசாதீங்கண்ணா. நெறியாளர் பேசுறாரு. இவரு பத்திரிக்கையாளர் பேசுறாரு. இந்திரகுமார் தேரடி அவர் பேரு. அவர் அருமையான கொஸ்டின் முன்வைக்கிறாரு. அருமையான கொஸ்டின். அவர் வச்சது கொஸ்டின் எல்லாமே அருமையான கொஸ்டின். உங்களுக்கு அது சொல்றதுக்கு முடியலையா? இல்ல தெரியலையா? அது எனக்கு தெரியல. ஆனா அவர் வச்ச கொஸ்டின் மொத்தமே சரியான கொஸ்டின் தான் முன் வச்சாரு. அதுக்கு நீங்க என்ன சொல்லியிருக்கணும்? அவர் கேட்டதுக்கு நீங்க சொல்லியிருக்கலாம். ஆன்சர் பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லனாக்கா, நீங்க அது அந்த அந்த கொஸ்டின வந்து நீங்க அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அதே மாரி நம்ப அக்கா ஜோதிமணி அவங்க பேரு. எம்பி காங்கிரஸ் கட்சியில இருக்காங்கல்ல. அவங்களும் சில விஷயம் சொல்றாங்க. அ இடஒதுக்கீடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மதத்தால இடஒதுக்கீடு கிடையாது. அது ஜாதி இடஒதுக்கீடு தான் சொல்றாங்க. அதான சரிண்ணா? ஏன்னா, மதத்தாலலாம் இடஒதுக்கீடு இல்லண்ணா. நான் ஒரு படிக்காதவன் தான். இருந்தாலும் சொல்றேன். இடஒதுக்கீடுன்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மத வாரியாக கிடையாது. ஜாதி வாரியாக தான் இடஒதுக்கீடு குடுத்தது. சரிங்களாண்ணா? இதெல்லாம் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கின்னு பேசுறதுக்கு கொஞ்சம் நல்லதா இருக்குன்னு நான் நெனைக்கிறேண்ணா. அ அண்ணன் இதுக்கப்புறம் பிஜேபி சார்பா பேசும்போது, பேசுங்க. ஏன்னா எல்லாரும் பேசலாம். எல்லாருக்கும் உரிமை இருக்குது. அந்த எல்லாரும் பேசலாம், எல்லாருக்கும் உரிமை இருக்குதுன்று குடுத்ததே நம்ம டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் தான. அ எல்லாரும் எல்லாரும் பேசணுன்றதுக்காக தான் சட்டத்தையே வகுத்தாரு. சரிங்களாண்ணா? எல்லாரும் பேசலாம் தப்பு இல்ல. இன்னொன்னு சொன்னீங்கண்ணா, அ நாடாளுமன்றத்தில வந்து அமித்ஷா பேசுனது என்ன பேசினாரு? அதுக்கு ஒரு சப்பக்கட்டு கட்டுறீங்க பாருங்கண்ணா, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுண்ணா. அத அப்படி நம்ம பேசக்கூடாதுண்ணா. ஏன்னா, அவர் என்ன சொல்றாருன்னா, எதுக்கு எடுத்தாலும் அம்பேத்கர், 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 அம்பேத்கர். ம். பகவான கும்பிட்டானா மோட்சமாவது கிடைக்கும் அப்டின்னாங்க. இது இது வந்து அவங்க வந்து இந்து, இந்த தூக்கி பிடிக்கிறாங்கண்ணா. அதாவது என்னப்பா அம்பேத்கர்ன்னு சொல்றீங்க. இத வச்சு சட்டம் அவர் எழுதினாரு. இத வச்சு நீங்க இப்டி பண்றீங்களாப்பா? இது பண்ணலாமாப்பா? அப்டி ஏதோ ஒரு நியாயமான கேள்வி கேட்டாலும் கூட மனசு கொஞ்சம் ஆறுதலா போயிடும்ண்ணா. அவர் சொன்ன விஷயம் அப்படி இருக்கு. அப்படி எடுத்துக்கவே முடியலண்ணா அத. அது வந்து அவங்க கண்ணோட்ட பார்வையில பார்க்கணும் நம்போ. அப்படி பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது? என்ன எதுக்கெடுத்தாலும் அம்பேத்கர், அம்பேத்கர் மாரி அம்பேத்கர் என்ன பண்ணிட்டாரு? என்ன? அப்படின்ற மாரி ஒரு ஸ்லாங்ல போகுதுண்ணா அது. எனக்கு என் மைண்டுக்கு அப்படி ஓடுது அது. அது உங்களுக்கு எப்படி ஓடுதுன்னு எனக்கு தெரியலண்ணா. என் மைண்டுக்கு அப்படி ஓடுது. சொல்லிட்டு பகவான், பகவான். பகவான் வந்து இப்போ க எல்லாரும் கேரளாவிலயும் அங்கேயும் இங்கேயும் செத்துன்னுக்குறாங்கண்ணா. பகவான் வந்து காப்பாத்தலண்ணா. சட்டம் தான் காப்பாத்துது. என்ன சொல்லுது சட்டம்? ஒரு உயிர் வந்து வதைக்கப்படும் போதும், ஒடுக்கப்படும் போதும், அங்க நம்ம போயிட்டு அவங்க உதவணுன்றது சட்டம் சொல்லுதுண்ணா. அந்த சட்டம் தான் இன்னைக்கு அந்த கேரளால ஆகட்டும், இல்ல நம்ம தண்ணி மெட்ராஸ்ல வெள்ளம் வரும்போது போயிட்டு அரசாங்கம் நிதி குடுக்கலன்னா, பாத்துக்கிறாங்களான்னா, இதெல்லாம் வந்து சட்டத்த முத்தமா செய்யறோம் நம்ப. சரிங்களா? பகவான் வந்து செய்யலண்ணா. பகவான் வந்து வரமாட்டாரு. சட்டம் தான் வருது. சட்டம் தான் நம்மள கடைசி வரைக்கும் காப்பாத்துதுண்ணா. அ இத கொஞ்சம் நீங்க யோசனை பண்ணீங்கன்னாக்கா நல்லா இருக்குண்ணா. நம்ப கட்சி சார்பா நீங்க பேசும்போது கொஞ்சம் யோசனை பண்ணி பேசுங்கண்ணா கொஞ்சம். ம். சரிங்கண்ணா. ஜெய் பீம், ஜெய் பீம், ஜெய் பீம்.